அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா கழக சட்டமன்ற உறுப்பினர்களை 3வது நாளாக இன்று சந்தித்தார். சின்னம்மாவுக்கு கூவத்தூர் பகுதி மக்களும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று உற்சாகத்துடன் வரவேற்பளித்தனர். பெரும்பான்மை கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பட்டியலை அளித்த பிறகும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பதில் காலதாமதம் நீடித்து வரும் நிலையில் கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் 3வது நாளாக இன்று சந்திப்பதற்காக சென்னை போயசோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். செல்லும் வழியில் பள்ளி குழந்தைகளை சந்தித்த சின்னம்மா அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி அளவலாவினார். பயணத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய சின்னம்மா தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் இதற்காக ஆளுநர் பதிலுக்காக பொறுமையுடன் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். அஇஅதிமுக ராணுவ கட்டுக்கோப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் சின்னம்மா அப்போது தெரிவித்தார். வெயிட் செஞ்சு பார்க்கலாமே, அவசரப்பட்டு சொல்ல வேண்டாம், பொறுமையா இருப்போம். பல காரணங்கள் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலாமே. நல்லா சொல்றீங்க, நீங்க எல்லாம் சொல்லும்போது நீங்க எல்லாம் பத்திரிகையை சேர்ந்தவங்க, உங்களுக்கு தெரியாது எதுவுமே இருக்க முடியாது. போக போக இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அரசியல் எதிரிகள்ல ஒரு விஷயத்த சொல்றேன், பெண்ணாக இருந்தால் ரொம்ப வரும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அது இன்ன வரைக்கும் தொடர்ந்து அதே நிலையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களுடைய கழகத்தவர்களுடைய கூட்டத்தில் வேண்டாதவர்கள்னு கூட அது மாதிரி செஞ்சிருக்கலாம். கூவத்தூர் பகுதிக்கு சென்றதும் அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் திரண்டு வந்து சின்னம்மாவுக்கு உற்சாகத்துடன் ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர். குடிசை பகுதி வீடுகளுக்கு சென்று அங்குள்ள மக்களிடம் சின்னம்மா நலம் விசாரித்தார். அங்குள்ள குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். கழக நிர்வாகிகள் திரண்டு நின்று வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி சின்னம்மாவை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து கழக எம்எல்ஏக்களிடம் சின்னம்மா கலந்துரையாடினார்.